கைஸ் நிறைய பேர் வந்து டயட்னாலே கஷ்டம் தான் ஒரு ப்ரோட்டீன் வச்சுக்கோங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். பட் டயட் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி கைஸ். நாங்கள் பாருங்க, நான் வந்து ப்ரூஃபோட லைவா காமிச்சிருக்கேன். இது வந்து மூணாம் தேதி 12ஆம் மாசம் நடந்தது. ஆக்சுவலி ஒரு யூரிக் ஆசிட் இருந்துச்சு. அண்ட் தென் எப்படி இந்த பிளாட்டோ பிரேக் பண்ணேன் எல்லாத்தையுமே நான் வந்து கிளியரா சொல்றேன். பிளாட்டோன்னு லைக் எப்படி வெயிட் வந்து அப்படியே ஸ்டாப் ஆச்சு, ஸ்டாப் பண்ண எப்படி பிரேக் பண்ணி மறுபடியும் வெயிட் குறைக்கிறது, மறுபடியும் வெயிட் குறைக்கிறது, அப்படி வெயிட் குறைச்சிக்கிட்டே இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். அண்ட் ஹெல்த்தியா எப்படி ஒரு 4 மாசத்துல 10 ல இருந்து 12 கிலோ வரைக்கும் பார்க்கலாம். கைஸ் நான் அப்படியே லைவா காமிக்கிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மெஷர்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 9th டேட் கைஸ், டேட்டே பார்த்துக்கோங்க, பிரச்சனை இல்லை. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா 94 கேஜி ஸ்டார்ட் பண்ணாரு. அந்த பார்த்தீங்கன்னா 90, அப்புறம் 89, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லைக் 88, 87, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வெயிட் குறையவே இல்லை. 87லேயே அப்படியே இருக்கு பாருங்க. மறுபடியும் 87, மறுபடியும் 88, மறுபடியும் இப்போ இந்த 3 வாரம் கழிச்சு தான் மறுபடியும் 86 வந்துருக்கு. அதுவும் 80 தான். அதுக்கப்புறம் 85, அதுக்கப்புறம் 85, அதுக்கப்புறம் 83, அதுக்கப்புறம் 84, அப்புறம் 84 வெயிட் குறையவே இல்லை. மறுபடியும் 80 குறையவே இல்லை. அதுக்கப்புறம் கடைசியான குறைஞ்சிருக்கு. அண்ட் இப்போ கடைசி குறைஞ்சிருக்கு. ஸோ அந்த மாதிரி வந்து வெயிட் குறைய ஸ்டாப் ஆகும். அந்த டைம்ல என்ன பண்ணணும், அந்த டைம்ல என்ன பண்ணலாம், எப்படிலாம் ஈஸியா பண்ணலாம் அப்படின்னு பார்க்கணும். ஓகேவா? பிகாஸ் நிறைய பேர் வந்துட்டு டயட்னாலே கஷ்டம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. பட் அப்படி கிடையவே கிடையாது. எப்படி இவன் பேசினா லைவா காமிக்கிறேங்க. ஆக்சுவலி யூரிக் ஆசிட்னால ப்ரோட்டீன் கம்மியா இருக்கு. இன்னும் கொஞ்சம் ஃபுட்டுமே கொஞ்சம் அதுக்கேற்ற மாதிரி கம்மியா இருக்கு. பிகாஸ் இருக்கு கொலஸ்ட்ராலு, டயபெட்டிஸ் எல்லாமே இருக்கு கைஸ், உண்மையை சொல்லணும்னா. பட் ஸ்டில் எல்லாத்தையும் வச்சிருந்தாலும் அவர் குறைச்சிருக்காரு. நான் உங்ககிட்ட வந்து லைவாவே காமிச்சிட்டு இருக்கேன், நீங்க அதை பார்க்க முடியும். ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இவர் கொலஸ்ட்ரால்லாம் வந்து 322 நினைக்கிறேன். ஆக்சுவலி கொலஸ்ட்ரால் ஆகஸ்ட் 18 நவம்பர் 24 322 200 கிட்ட 100 குறைஞ்சிருக்கு. 100 குறைஞ்சிருக்க கொலஸ்ட்ரால். இப்போ டேப்லெட்டே எடுக்கிறது இல்லை. ஸோ ரொம்ப ஹாப்பி. ஆக்சுவலி அவர்கிட்ட பேசுறப்பே வந்துட்டு என் லைஃபே சேஞ்ச் பண்ணிட்டீங்க ப்ரோ அப்படின்னு சொன்னாரு. ஸோ நீங்களும் உங்க லைஃபையும் சேஞ்ச் பண்ண முடியும். ரொம்ப ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ ஈஸியாக யாரும் எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டாங்க. பட் ஸ்டில் நான் உங்களை ஹெல்ப் பண்றேன். நீங்க உங்க லைஃப்ல நல்லா இருக்கணும். அண்ட் அது வந்து என் மூலமா நல்லா இருந்தீங்க. வெரி ஹாப்பி. அண்ட் நான் உங்க லைஃப்பையும் சேஞ்ச் பண்ணணும். அண்ட் உங்க லைஃப்லயும் வந்து ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் கைஸ். அண்ட் நிறைய பேர் வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க, அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் இப்போ நம்ம வந்து பிளாட்டோவை எப்படி பிரேக் பண்ணுறதுன்னு பார்க்க போறோம். பிளாட்டோனா என்னன்னா வந்து, அதை வந்து பிளாட்டோ மீன்ஸ் லைக் எப்படி சொல்றது, வெயிட் குறையிறது அப்படியே ஸ்டாப் ஆயிருக்கு. மறுபடியும் அதுக்கப்புறம் இப்போ நீங்களே ஸ்டார்ட் பண்ணுவீங்க 2 கிலோ. இப்போ இவருக்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 3 கிலோ ஸ்பீடாக குறைஞ்சிச்சு. இப்போ குறையவே இல்லை. அப்ப இந்த டைம் என்ன பண்றது அப்படிங்கிறத பார்ப்போம். சரிங்களா கைஸ்? ரொம்ப சிம்பிளா சொன்னா ரொம்ப கிளியரா கவனிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ணேன்னு சொல்றேன், அந்த நீங்க என்ன பண்ணலாம்னு சொல்றேன். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்க என்ன பண்ணக்கூடாதுன்னா, ரைஸ் கட் பண்ணக்கூடாது, வெயிட் குறையலன்னு சொல்லி ரைஸ் கட் பண்ணக்கூடாது, ஒர்க் அவுட் வந்து அதிகமாக பண்ணக்கூடாது, இல்ல வாக்கிங் அதிகமாக பண்ணக்கூடாது. இது மாதிரி வந்து தேவையில்லாத விஷயம் பண்ணவே கூடாது. சரியா? ஏன்னா இங்க நிறைய பேர் வந்து வெயிட் குறையலன்னு தெரிஞ்சா ஓகே சாப்பாடு கம்மி பண்ணு, ஓகே இந்த சாப்பாடு கம்மி பண்ணு, இந்த சாப்பாடு கம்மி பண்ணுன்னு சொல்லிட்டு நீங்க கம்மி பண்ணிட்டே இருப்பீங்க. அது ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம். நீங்க அந்த மாதிரி பண்ணவே கூடாது. ஓகேவா? அண்ணன் செகண்ட் திங் என்னன்னா, இந்த இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் ஃபாலோ பண்றது, இந்த கிராஷ் டயட் ஃபாலோ பண்றது, இதெல்லாம் வந்து வெயிட் லாஸ்க்கே வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு பேரழிவு மாதிரி. ஓகேவா? பிகாஸ் நிறைய பேர் வந்து என்ன பண்றீங்கன்னா, இந்த மாதிரி இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங், ஹெர்பல் லைஃப், அது இதுன்னு எதுக்கு guys? தேவையே கிடையாது. ஆக்சுவலி என்கிட்ட ஒருத்தர் கூட நேற்று கூட மெசேஜ் பண்ணியிருந்தாரு, ப்ரோ நான் ஹெர்பல் லைஃப் ஃபாலோ பண்ணி நான் வந்து 20 கிலோ வந்து குறைச்சிட்டேன் ப்ரோ, அதுக்கு மறுபடியும் பார்த்தீங்கன்னா 2 மாசம் முன்னாடி வெயிட் ஏறிடுச்சு, என்ன பண்றது ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டாரு. எதுக்கு நீங்க ஃபாலோ பண்ணி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 60,000 கிட்ட செலவு பண்ணிருக்காரு. எதுக்கு 60,000 செலவு பண்ணணும்? ஈஸியா நம்ம பண்ணலாம். ஆக்சுவலி அதான் நிறைய பேர் வந்துட்டு அந்த குவிக்கா ரிசல்ட் இருக்கும் அப்படின்னு நினைச்சே இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. பட் நிறைய பேர் நான் இன்ஸ்டாகிராம்ல பார்க்குற நிறைய பேருமே பார்த்தீங்கன்னா, ஆஹ் ஒருத்தர்னா வந்து 1 மாசம் 12 கிலோ குறைக்கிறாரு. எப்படி குறைக்க முடியும்? நான் கூட லைவா காமிச்சிருக்கேன். நான் உங்களோட லைவா ப்ரூஃபோட காமிச்சிருக்கேன். நான் ஜஸ்ட் லைக் தட் வந்து வெயிட் குறைச்சுன்னு காட்டல, நான் உங்களோட டேட் பிரகாரம் காமிச்சிட்டு இருக்கேன். பட் நான் ஏன் அதை சொல்றேன் அப்படின்னா, இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, இவர் 4 மாசம் பண்ணியிருக்காரு, அவர் 1 மாசத்துல பண்ணியிருக்காரு. இப்போ நீங்க 4 மாசத்துல வெயிட் குறைச்சத அவர் ஒரு சிலர் 1 மாசம் குறைக்கிறாங்க அப்படின்னா எல்லாரும் என்ன நினைச்சுக்கிறாங்க, ஓகே 1 மந்த்ல குறைச்சா நம்ம வந்து ஃபாஸ்ட் கிடைக்குது அப்படின்னு நினைச்சாங்க. பட் ஆனா இந்த ஒரு இந்த இந்த 10 கிலோ இருக்குல்ல, இது வந்து மறுபடியும் வெயிட் ஏறிடும். ஏன்னா அவர் அவ்வளவு ஸ்பீடா குறைச்சிருக்காரு. சேம் டைம் ரொம்ப கம்மியா சாப்பிட்டுருக்காரு guys. கம்மியா சாப்பிட்டா வெயிட் குறையதான் செய்யுது. ரொம்ப ஜெனியூனா சொல்லலாம். ஆக்சுவலி அவன் டயட் நம்ம 500 கலோரிஸ் இருக்கும். ஆனா நீங்க இந்த 4 மாசம் பொறுமையா பண்றப்போ நீங்க எல்லாம் யோசிச்சு பாருங்க. இப்போ 30 வயசு ஆகுது அப்படின்னா உங்களுக்கு 70 வயசு ஒரு இது, நீங்க 80 வயசுல வாழ போறீங்க அப்படின்னா கூட இன்னும் ஒரு 50 வருஷம் இருக்கு. கரெக்டா? அப்ப நீங்க ஐடில ஒர்க் பண்றீங்க, நல்லா உங்ககிட்ட மணி இருக்கும், உங்ககிட்ட வந்து எல்லாமே இருக்கும். ஒரு 40 வயசு 50 வயசு பார்த்தீங்கன்னா மணி இருக்கும், வீடு இருக்கும், கார் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனா ஹெல்த் இருக்காது. நீங்க அந்த டைம்ல வந்து நீங்க ஃபீல் பண்றது
கம்ப்ளீட்லி வேஸ்ட் கைஸ். உண்மை சொல்லணும், எதுக்கு அதெல்லாம் சொல்றேன் அப்படின்னு நினைக்காதீங்க. உண்மையாலுமே நான் ஒரு கிளைண்ட் எடுக்கிறேன் அப்படின்னாலுமே ஒரு கிளைண்ட் எடுக்கிறப்ப நான் சொல்லிட்டு தான் எடுப்பேன். லைக் இந்த மாதிரி தான் பண்ண போறோம், இந்த மாதிரி பேசிக்கா நம்ம பண்ண போறோம், இந்த மாதிரி பண்ணி தான் நம்ம சேஞ்ச் பண்ண போறோம் அப்படின்னு நம்ம சொல்றப்போ அவங்களுக்கு ஒரு ஹெல்த்தை பத்தி ஒரு கியூரியஸ் கிடைக்கும். ஓகேவா? ஸோ அதனால பத்தி நீங்களும் வந்து வெயிட்டை வந்து ஸ்பீடா குறைக்காம இந்த மாதிரி நீங்க 4 மந்த்ஸோ 6 மந்த்ஸ் பண்ணா கூட நல்லா யோசிச்சு பாருங்க, மறுபடியும் வெயிட் ஏறாது. நான் ஆக்சுவலி ப்ரூஃபோட நான் ஆக்சுவலி போனவிலே போச்சிருப்பேன். ஆக்சுவலி எதுனா இருக்குன்னா தெரியல, பட் ஸ்டில் இட்ஸ் கம்ப்ளீட்லி பாசிபிள். அதுக்கு அதை பத்தி நான் வெயிட் ஏறாம இருக்கிறதுக்காக தான் நான் ரைஸ், இட்லி, தோசை எதனா வச்சு பண்ணணும் அப்படின்னு சொல்றேன். சரியா? ஸோ இதெல்லாம் வந்துட்டு பண்ணக்கூடாது. அண்ட் ரொம்ப ஹெல்த்தியா ஒரு பேலன்ஸ்டா பண்ணீங்க அப்படின்னா யூ கேன் மெயின்டைன் அண்ட் வெயிட் ஏறாது மறுபடியும். ஓகேவா? வெயிட் ஏறக்கூடாதுன்னா இதை ஃபாலோ பண்ணுங்க. இல்ல நான் வேகமா தான் குறைப்பேன், நான் வேகமா குறைச்சு மறுபடியும் வெயிட் ஏத்துப்பேன் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 100 கேலரிஸ் கம்மியா சாப்பிடணும். சரியா? ரொம்ப சிம்பிள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டெய்லி வந்து 1500 கலி சாப்பிட்றீங்க, ஒரு 1600 கலி சாப்பிட்றீங்க அப்படின்னா கம்மியா சாப்பிடணும். ஓகேவா? அதாவது 1400 கலீஸ் இந்த மாதிரி வெயிட் டக்கு கேலரிஸ் கம்மி பண்ணக்கூடாது, அப்பப்போ கம்மி பண்ணணும். சரியா? இப்போ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 100 கேலரிஸ் கம்மி பண்றதுக்கு நீங்க ரைஸோ இல்ல சப்பாத்தியோ இல்ல வந்து இட்லியோ இதெல்லாம் கொஞ்சம் ஒண்ணு, இப்போ சப்பாத்தியில ஒண்ணு, இட்லியில ஒண்ணு, இல்ல ரைஸ்ல ஒரு 100 கிராம், இது மாதிரி வந்து ஏதாச்சும் ஒன்னே ஒண்ணை மட்டும் கம்மி பண்ணீங்கனாலே போதும். நீங்க வந்து எல்லாமே கம்மி பண்ண அவசியம் இல்லை. இப்போ 4 இட்லி சாப்பிட்டா 3 இட்லி சாப்பிடுங்க. மற்றபடி நீ என்ன நார்மலா சாப்பிடுறது சாப்பிடுங்க, அவ்வளவுதான். இப்போ இந்த அது 3 இட்லி சாப்பிட்டு ஒரு 2 வாரம் கழிச்சு குறையவே இல்லையா? ஓகே, இப்போ என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத முக்கியமான விஷயம். இப்போ என்ன பண்ணலாம்? ஒர்க் அவுட் பண்ணலாம், உள்ள வாக்கிங் பண்ணலாம். இப்போ வாக்கிங்ல வந்து ஒரு 100 கேலரிஸ் பர்ன் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் வாக் பண்ணணும்? ப்ராபப்ளி அரௌண்ட் ஒரு 3000 ஸ்டெப்ஸ் நடந்தாலே போதும். 2000 to 3000 ஸ்டெப்ஸ் நடந்தாலே போதும். இப்போ 3000 எக்ஸ்ட்ரா நடக்கும், அவ்வளவுதான். இது இப்போ நீங்க டெய்லி 5K ஸ்டெப்ஸ் நடக்கிறீங்க அப்படின்னா அது போல 3K ஸ்டெப்ஸ் எக்ஸ்ட்ரா நடக்குது, அவ்வளவுதான். வெயிட் லாஸ் ரொம்ப ரொம்ப ஈஸி கைஸ். ஆனா நீங்க பொறுமையா காக்கணும். ஓகேவா? இப்போ ஆக்சுவலி வந்து இந்த ரீசெண்டா இந்த சொல்றாங்க இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல வந்து எஸ்ஐபி பண்ணா வந்துட்டு லாங் டேர்ம் க்ரோத், அதே தான் இங்கேயும். ஓகேவா? நீங்க டெய்லி இதை கன்சிஸ்டன்டா ஸ்லோ அண்ட் ஸ்டடியா பண்ணீங்கன்னா நீங்க வந்து வெயிட்டை குறைக்கிறப்ப நான் வந்து இந்த பீரியட் ஆஃப் டைம்ல குறைக்கிறேன்னு நீங்க மைண்ட் செட் வைக்கக்கூடாது. நான் 4 மாசம் பண்ண போறேன், 5 மாசம் கூட ஹைட் போகுது, பிரச்சனை இல்லை. மாசம் நான் 2 கிலோ குறைக்கிறேன், ஐ வில் பி ஹாப்பி. யூ ஷுட் திங்க் லைக் தட். ஓகேவா? நீங்க அந்த மாதிரி திங்கிங்ல போயிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக குறைப்பீங்க. வெயிட் குறைப்பீங்கன்னு சொல்றதோட லைஃப்ல மெயின்டைன் பண்ணுவீங்க. ஓகேவா? ஸோ அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ செகண்ட் இது பண்ணலாம். மூணாவது விஷயம் என்னன்னா லைக் இந்த ஜம்பிங் ஜாக்ஸ் இல்ல இந்த ஹை நீஸ் இந்த மாதிரினா எக்ஸசைஸ், இந்த ஹிட் ஒர்க் அவுட் இருக்குல்ல, இந்த ஹிட் ஒர்க் அவுட் வந்து வீக்லி ஒன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் guys. இந்த ஹிட் ஒர்க் அவுட் வந்து வீக்லி வந்து ஒரு 2 நாள், 2 டேஸோ இல்ல 3 டேஸோ அந்த மாதிரி ஹிட் ஒர்க் லைக் ஜம்பிங் ஜாக்ஸ், ஹை நீஸ், மவுண்டன் கிளைம் ஹிட் ஒர்க் நெட்ல போட்டீங்கன்னா ஒரு அந்த நான் போஸ்ட் போடுறேன்னு நினைக்கிறேன், போஸ்டர் போடுறேன்னு நினைக்கிறேன். ஸோ அது மாதிரி வந்து ஏதாச்சும் எக்ஸசைஸ் வந்து வீக்லி ஒரு 2 டேஸ் வந்து ஒரு 30 மினிட்ஸ் பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் கேலரிஸ் அதிகமாக பர்ன் பண்ணும். ஸோ கேலரிஸ் அதிகமாக பர்ன் பண்ணாலும் இன்னும் ஈஸியாக கிளாஸ் பண்ணுங்க. வெரி சிம்பிள். ஓகேவா? இந்த 3 விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்க, அவ்வளவுதான். நீ வெயிட்டை குறை. இப்போ இவருக்கு என்ன பண்ணேன் ஃபர்ஸ்ட் நான் ஆக்சுவலி இவருக்கு இது பண்றப்பே வெயிட் குறைய ஆரம்பிச்சிருச்சு. டயட்ல கொஞ்சம் 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 கேலரி கம்மி பண்றப்பே வெயிட் குறைய ஆரம்பிச்சிருச்சு. நான் இவருக்கு இதுவும் எக்ஸ்ட்ரா இன்க்ரீஸ் பண்ணல, எதுவுமே பண்ணல. ஒருத்தவங்க பாடி டைப் பொறுத்து சேஞ்ச் ஆகும், பட் ஸ்டில் நான் ஆக்சுவலி இப்போ நிறைய பேர் வந்துட்டு ப்ரோ நீங்க சொல்ற இடை கேட்டு நான் நிறைய ஃபாலோ பண்ணி நிறைய வெயிட் லாஸ் பண்றேன் ப்ரோ. ஒருத்தர்னா வந்துட்டு நான் 4 கிலோ குறைச்சிருக்கேன் உங்க வீடியோ பார்த்து எனக்கு ரொம்ப ஹாப்பி அப்படின்னு சொன்னார். உண்மையாலுமே அது அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. பிகாஸ் நம்ம நம்ம போடுற கண்டு பார்த்து ஒருத்தர் லைஃப் சேஞ்ச் ஆயிருக்குல்ல. யோசிச்சு பாருங்க, ஒரு அந்த 4 கிலோ குறைக்கிறதுக்கு அவர் எவ்வளவு கன்சிஸ்டன்டா இருந்திருப்பாரு. அதே கன்சிஸ்டன்டா இருந்திருப்பாரு மீன்ஸ் லைக் வீடியோஸ் பார்த்திருப்பாரு, அதை சேவ் பண்ணிருப்பாரு, அதை ட்ரை பண்ணிருப்பாரு. அண்ட் தென் அது நம்ம ரிசல்ட் கொடுக்குறப்போ தினேஷ் பரவாயில்ல ஒரு வீடியோ பார்த்தா ஒரு ரிசல்ட் வந்துச்சு அப்படின்னு சொல்ல எவ்வளவு ஹாப்பியா இருந்திருக்கும் அவருக்கு. ஸோ உண்மையாலுமே உங்க லைஃப்பும் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன். இட்ஸ் நாட் அபவுட் நீங்க வந்து என்கிட்ட ஜாயின் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்ல வரல. நான் முக்கியமா என்ன சொல்ல வரேன் அப்படின்னா நீங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்க பிளான் பண்ணி நீங்களே பண்ணிட்டாலுமே அப்படி ஹாப்பி தான். பட் என்னோட கோல் என்னன்னா இந்த வருஷம் வந்து கைஸ் இந்த வருஷம் 300 டென்ஷன்ஸ் பண்ண நினைச்சேன். இது வரைக்கும் வந்து 312 டென்ஷன்ஸ் பண்ணி முடிச்சிட்டேன் கைஸ். நான் சொன்னதை நடப்பேன், அதே மாதிரி 312 டென்ஷன் பண்ணி முடிச்சிட்டேன். அதே மாதிரி நான் போஸ்ட் போடுவேன். ஆக்சுவலி நான் சொல்லவே இல்லை, பட் ஸ்டில் போஸ்ட் பண்ணால் நெக்ஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 டெஸ்ட் பண்ணணும்னு வச்சு எனக்கு கோல் பார்ப்போம். பட் ஸ்டில் நீங்கள் இந்த மாதிரி வந்து பேசிக்கான ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணினாலே கொஞ்சம் கொஞ்சமாக வெயிட் குறைய முடியாது. ஆக்சுவலி இப்போ இவருக்குமே பார்த்தீங்கன்னா அப்படியே கம்ப்ளீட்லி அப்படியே ஸ்டக் ஆயிருக்கும். இப்போ இவருக்குமே பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் அப்படியே ரொம்ப பொறுமை. ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா நீங்க பாருங்க 94ல இருந்து 90னா ஒரே வாரத்தில் ஒரு வாரத்தில் 4 கிலோ குறைஞ்சி, அது கூட குறையவே இல்லை. ஆனால் இந்த இப்போ நிறைய பேர் மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க தெரியுமா, அவங்க பார்த்தீங்கன்னு தெரியுங்களே. எப்படி சொல்றது, ரொம்ப ஸ்பீடா குறைஞ்சிச்சு. ஒரு வாரத்துல வந்து 4 கிலோ குறைஞ்சிச்சு, ஒரு நாள்ல 4 கிலோ குறைஞ்சு அப்படின்னா இருக்காங்க. ஸ்டில் ஒரு வாரம் நல்ல இது இது நடக்கதாங்க செய்யும். இது வந்து ஒரு பாடியில வாட்டர் அதிகமா இருக்கும், ஒரு சில கேஸ் ரேரா நடக்கதான் செய்யும். எல்லாருக்குமே 3 கிலோ குறைச்சிருக்காரு அவரு, ரைட்? ஸோ அது வந்து ஒரு 100ல ஒரு 2 பேருக்கு நடக்கும். அதை போயிட்டு நம்ம பெருசா இது பண்ணி ஃபேக் பண்றது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அது ட்ரூவான விஷயம் கிடையாது. அண்ட் மெயின் திங் நீங்க வெயிட்டை குறைக்கிறப்ப ஹெல்த்தியா குறைக்கணும், ரொம்ப சிம்பிள். அண்ட் இந்த மாதிரி ஸ்லோ ஸ்டடியா குறைங்க. அண்ட் வேற என்ன சொல்றது,
ஸோ மறக்காம வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி ஈஸியாக ஃபாலோ பண்ணாலே உங்க பிளாட்டோவை நல்லா பிரேக் பண்ண முடியும். ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் கீப் ஃபாலோயிங், கீப் சப்போர்ட்டிங். ரொம்ப நன்றி.